பிரமா எப்படியே எல்லாம் கொட்டி மேலே அடித்து ஆடுதானா அது மாதிரி அடுத்தாப்பில் தீபாவளி வேட்டு போடுவானா. இப்போ வேட்டு போடுற வேட்டு இப்போ பாரு எங்கெங்கே அதறதுன்னு பாரு. தமிழ்நாடு முழுவதும் பூரா அரசியல்வாதி நடுங்க விடுவார். அப்படியே அரசியல்வாதி பாவத்தை செஞ்ச பாவத்துக்கு அவன் வீட்டுக்குள்ளே அவன் பொண்டாட்டிக்குள்ளே அவன் பேரம்பேத்தி வரைக்கும் அப்படியே அப்படியே நடுங்க விடுவார். அதே மாதிரி பலாயிரம் கோடி பேப்பர் வச்சுக்கானா அதையும் நடுங்க விடுவார். போட்டாரா அரசியல்வாதிக்கு அந்த பாவ கணக்கு எலும்புச்சம்பளம் கனி எரிதார். எல்லா பாவமும் அவன் தலையில் குடும்பத்தில் ஏற்றிட்டார். அரசியல்வாதி தலையில் ஏற்றிட்டார். பாவம் என்ன பூமி அழிச்சதுலேருந்து அவனுக்குள்ளே மானிட பேரை கொண்டிருக்கான்ல அந்த பாவம் எல்லா பாவத்தையும் தப்பு செஞ்சு எல்லாம் வீடு வாசல் கட்டி அதையும் பூமியை பாழாக்கியிருக்கான். எல்லா கழுதையும் அனைத்தும் பாவத்தை அரசியல்வாதி தலையில் ஏற்றிட்டார். ஏற்றி கிளியர் பண்ணிட்டார். கிளியர் பண்ணி ரூட்டை கிளியர் பண்ணிட்டார். எலும்புச்சம்பளம் கனியை எரிஞ்சிட்டார். பவரில் எரிஞ்சிட்டார். இப்போ அவன் பாவம் செஞ்சதை அவன் தலையில் கட்டிட்டு அலைவான். எங்கனையா ஜோலி முடுவான், எங்கனையா அடி ஓடுவான். இந்த அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக காலி ஆயிரும். தமிழ்நாடு முழுவதும் எப்படி காலி பண்ணணுமோ காலி பண்ணுவார். ஆனால் அடுத்தாப்புல அவன் செஞ்ச பாவத்தை அவன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி வாய் வழியே புற ஓடணும். புண்ணு வரணும். புண்ணு வரும். அந்த லைட்டாக ஏதோ ஒன்று வரல அதிலே கொடைஞ்சி அதிலே உள்ளே விடுதார். பாவத்தை கொடைஞ்சி கையை காலை உதற விடுவார். உதறா மண்ணள்ளி தின்ன குளத்தள்ளி தின்ன விவசாயத்தை அழித்த ஏழை எளிய மக்களை கொன்ன சாப்பாட்டு உணவுகளை திரிக்க விட்டு பாழாக்குன்னு அந்த பேப்பரை உன் குடும்பமே நாசமாக போட்டும்னு அப்படியே இப்போ தமிழ்நாட்டில் ஆளுதான்ல கருப்பு சிவப்பு திமுக அது சென்னை மெட்ராஸ் கன்னியாகுமரி வரைக்கும் இப்போ கொடையை விடுவார். எலும்புச்சம்பளம் கனியை எரிஞ்சிட்டார். அவனுங்களுக்கு பூரா காய்ச்ச மண்டேடி இருமல். அதே மாதிரி அண்ணா திமுக அதே மாதிரி இப்போ ஆண்டான இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ நடிகர் அந்த ஜென்ரேஷனுக்கு விடுவார். இப்போ ஆட்டை விடுவார். அதை கடிக்க குதிரை போட்டாரா குதருவான். கடிச்சு இப்போ பாரு சீக்கிரமாக குதருவான். அரசியல்வாதி மாற்றி மாற்றி குதரும். இப்போ அமுக்கு தான் அப்படியே அமுக்கு தான். என்ன பிரச்சனை வந்தாலும் 40 பேர் செத்தாலும் 50 பேர் செத்தாலும் உடனே அமைக்கிறது. எல்லாம் பேப்பரை வீசி விளையாடுதான். இப்போ ஒரு கோயிலில் ஒருத்தன் செத்தான் அதை அமைக்கிட்டான். முடிஞ்சு வச்சா பேப்பரை விட்டு அடிச்சிட்டான். இது தண்டனை கொடுக்குற இவர் தான் கொடுப்பார் கடவுள். அதை வீட்டில் புண்ணு புறவாடி அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் அதை கொட்டஞ்சி அப்படியே இழுத்து ரோட்டு காட்டில் ஓட விடுவார். தூக்கிட்டு ஓடுறா 2 வீலரில் தூக்கு 4 வீலரில் தூக்கு விமானத்தில் தூக்கு வெளிநாடு ஓடு. இப்போ பாரு அலற விடுவார். போட்டாடுறா கணக்கு பாவத்தை செஞ்சு பாவத்தை வச்சு ஓடிக்கிட்டே அலைதான். எவ்வளோ பெரியப்பா பாடுறா 50 பேர் 40க்கு மேலே கொண்டுட்டான். அதை அப்படியே மூடிட்டானா அதுக்கு தண்டனை வந்துச்சா வரல. அந்த தண்டனை கொடுக்கக்கூடியது கணக்கு கடவுள் தான் கொடுக்க முடியும். அந்த நேரம் வானரப்பட இராணுவ வீரரை வச்சு தூக்கி அள்ளி கொண்டு போய் சேர்த்துருவார். ஒருத்தன் தப்பு செய்கிறத வார்டு வரைக்கும் அள்ளுவார். அதுதான் கணக்கு அரசியல்வாதி. அதே மாதிரி டாக்டர் ஒருத்தன் தப்பு செய்கிறானா அந்த தப்பு கணக்கு இருக்குது. அப்படி அவனை ஒட்டு மொத்தமாக என்ன தப்பு கணக்கு இருக்கோ ஒட்டு மொத்தமாக வழிச்செல்லிடுவார். முக்கால் சத்தியம்